பகவத்பாதாலும் பல இடங்கள்ல இந்த பக்தி பற்றி ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கார். பல ஸ்தோத்திரங்களை எழுதியிருக்கார், அற்புதமான ஸ்தோத்திரங்களை எழுதியிருக்கார். பகவதோ பக்திர் திருடாதீயதாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். பக்தி கிண்ண கரோத்யஹோ வனச்சரோ பக்தாவதம் சாயத்தே அப்படின்னு அந்த பக்த கண்ணப்பம் பற்றி சொல்கிற போது, பக்தி கிம் நகரோதி, இந்த பக்தி இருக்குன்னா என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் பண்ண முடியும். இந்த பக்தி இருந்தால் இதுலேருந்து எல்லாமே சாத்தியம், அசாத்தியமானது ஒன்றுமே கிடையாது. பக்தி கிண்ண கரோத்யஹோ வனச்சரோ பக்தாவதம் சாயத்தே. ஒரு வேடனா இருக்கிறவன் பெரிய பக்தனா இருக்கான் அப்படின்னா அது காரணம் பகவத் பக்தர்கள் பற்றி சொல்கிற போது பக்த கண்ணப்பா பற்றி சொல்லுவோம். அந்த பேர் சொல்கிற போதே பக்த கண்ணப்பா அப்படின்னு சொல்லுவோம். வெறும் கண்ணப்பா சொல்ல மாட்டோம், பக்த கண்ணப்பா பக்த கண்ணப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த பக்தர்கள்லேயே தலைவராக இருக்கிற, ஒன்றும் தெரியாத ஒன்றும் படிக்காத ஒரு வேடன் இப்போ பக்த கண்ணப்பாங்கிற ஒரு இந்த ஸ்தானத்துக்கு எப்படி வந்திருக்கான் அப்படின்னு கேட்டால் இந்த பக்தினால் தான் அப்படின்னு சொல்கிறார். ஏற்பட்ட ஒரு பக்தி பகவான் விஷயத்தில் எல்லோருக்கும் இருக்கணும்.